இந்த வாரம் குக் வித் கோமாளியில் செகண்ட் செஃப் ஆஃப் த வீக்காக வந்தது சந்தோஷ். அவங்க பண்ண ரெசிபி தான் பீட்ரூட் கோலா உருண்டை. நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா மட்டன் கோலா உருண்டைக்கு கண்டிப்பாக இந்த பீட்ரூட் கோலா உருண்டை ஒரு சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு இது கூடவே 5 பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 3 துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு பீட்ரூட் வந்தது. இது பெரிய பீட்ரூட்னா ஒரு ஃபுல் பீட்ரூட் எடுத்துக்கோங்க, சின்ன பீட்ரூட்னா 3 எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பீட்ரூட்டில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அப்புறமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா உப்பு இல்லை மிளகாத்தூள் ஏதாவது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவுலாம் ஒன்றா சேர்ந்து வரும்ல, அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பட் கடலை மாவு நிறையா சேர்த்திங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாலையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்மளுடைய கோலா உருண்டையெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். கோலா உருண்டை நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஸோ அவுட்டர்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியான பீட்ரூட் கோலா உருண்டை கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் வர ரெசிபீஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் எல்லா வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.